அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் காரைக்குடியில் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பல யூகங்கள் உலா வருகின்றன. கட்சி மேலிடம் அவரை சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமித்திருப்பது தேர்தலுக்கு முன்பாகவே அங்குள்ள கள யதார்த்தத்தை அவர் நேரடியாக கையாள வழிவகுத்துள்ளதாக தெரிகிறது. கடந்த தேர்தல்களில் பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகளும் தற்போது உள்ள அரசியல் மாற்றங்களும் அண்ணாமலை போன்ற ஒரு வலுவான பிம்பத்தை காரைக்குடியில் நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று பாஜகவின் சீனியர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக சோஷியல் இன்ஜினியரிங் எனப்படும் சமூக கட்டமைப்பு ரீதியிலான வியூகங்களை வகுப்பதன் மூலம் காங்கிரஸ் மற்றும் திராவிட கட்சிகளின் கோட்டையாக கருதப்படும் காரைக்குடியை தாமரை மலரும் இடமாக மாற்ற அவர்கள் திட்டமிடுகின்றனர். அது மட்டுமல்ல, IPS அதிகாரியாக பணியாற்றியவர் என்பதால் கல்வி நகரமான காரைக்குடியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கிறது. அழகப்பா பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் நிலவும் மாற்றம் குறித்த எண்ணத்தை வாக்குகளாக மாற்ற அண்ணாமலை நினைப்பதாக தெரிகிறது. வர்த்தக சமூகத்தின் ஆதரவு காரைக்குடி ஒரு வணிக மையம். பிரதமர் மோடியின் பொருளாதார கொள்கைகளை ஆதரிக்கும் வர்த்தக சமூகத்தினர் இங்கு அதிகம் என்பதால் அவர்களை ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திப்பது அண்ணாமலைக்கு சாதகமாக அமையலாம். வெறும் தனிப்பட்ட விருப்பம் மட்டுமின்றி